Hi students, welcome back to my channel Start to Study. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். வால்யூம் 1 10th நியூ சிலபஸ்ல ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா 3rd லெசன்ல பார்ட் 4 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 3 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்குக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சோஷியல் சயின்ஸ்ல எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 3.5ல இருக்க லைஃப் ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். லைஃப் ஸ்டாக்னா என்ன, அதோட சென்சஸ்லாம் எப்போ எடுத்தாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதனால நீங்க வந்து கிளியரா நோட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன லைன் அப்படின்றத சொல்றேன். லைஃப் ஸ்டாக் இஸ் an integral component of the farming system in India. லைஃப் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் சிஸ்டத்துல ஒரு இன்டெகிரல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்தியாவில். The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவுட்புட்ஸ் வந்து நமக்கு மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ் கொடுக்கறதுனால சோஷியலாகவும் சரி எக்கனாமிக்காகவும் சரி இது வெரி சிக்னிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியோ கல்ச்சரல் செக்யூரிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து யாருக்காகவும் கொடுக்கலாம், சப்போர்ட் யாரும் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோஷியோ கல்ச்சரல் செக்யூரிட்டியுமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. இது வந்து எதுக்காக ஹெல்ப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பை ப்ரொவைடிங் நியூட்ரிஷன்ஸ் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். நம்ம நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுனால இது வந்து இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜென்ரேட் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்ட் அஸ் எ குஷன் அகேன்ஸ்ட் கிராப் ஃபெயிலியர், ப்ரொவைட் ட்ராப் பவர் அண்ட் மேனுவர் இன்புட்ஸ் டு த கிராப் சப்செக்டார். இது வந்து பாத்தீங்கன்னா இதனால நிறைய இன்கமும் வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து வறண்டு போயிருந்தாலோ அப்படி இல்லைன்னா நிலத்துல வந்து ஏதாச்சும் நம்ம பயிரிடறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை சரி பண்றதா இருக்கட்டும், உரம் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்புட்ஸ் நம்ம அதுக்கு கொடுக்கறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இம்பார்ட்டன்டா விஷயமா இந்த லைஃப் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைஃப் ஸ்டாக் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் approximately 4% of national GDP அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கேட்கலாம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் 25.6% டு அக்ரிகல்ச்சர் ஜிடிபி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக் செக்டர் வந்து 4% வந்து நேஷனல் ஜிடிபிக்கு வந்து அப்ராக்சிமேட்டா வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் 25.6% வந்து அக்ரிகல்ச்சர் ஜிடிபிக்காக நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஸ் பர் 19th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் conducted in 2012. இது வந்து பாத்தீங்கன்னா 19th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2012. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2014. India's livestock sector is one of the largest in the world with 11.6% of வேர்ல்டு லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ஸ். இந்தியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் செக்டர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதனோட பெர்சென்ட் பாத்தீங்கன்னா அதோட பெர்சென்ட் எவ்வளவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 11.6% இருந்திருக்கு. விச் கன்சிஸ்ட் ஆஃப், அது எதெல்லாம் அதுக்குள்ள கன்சிஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேட்டில் வந்து 37.3% அண்ட் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26.4%, அப்புறம் பஃபலோஸ் வந்து பாத்தீங்கன்னா 21.2%, ஷீப் வந்து பாத்தீங்கன்னா 12.7% அண்ட் பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.0% எக்ஸெட்ரா. இது எல்லாமே கன்சிடர் ஆயிட்டு தான் நான் பண்ணிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு சென்சஸ் வந்து 11.6 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சென்சஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா distribution of livestock in India in 2012 வந்து கடைசி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. அப்போ அதோட சென்சஸ் வந்து பார்க்கலாம். நேம் ஆஃப் த ஸ்டேட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இன் லேக்ஸ் அப்படின்னு எவ்வளவு வந்து பெர்சென்ட் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல 687.2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 577.3 சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல 561.0, மத்திய பிரதேஷ்ல வந்து 363.3, அப்புறம் பீகார்ல வந்து 329.4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி
டெய்ரிங் அண்ட் ஃபிஷஸ் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த சோர்ஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் இருந்தால் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் லைன் அது இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்றது சொல்ல முடியாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டல் பற்றி பார்க்க போகிறோம். கேட்டல் கான்ஸ்டியூட் 37.3% ஆஃப் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ஸ் இன் இந்தியா. இதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இது எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 37.3% வந்து இந்தியாவில் வந்து எடுத்திருக்காங்க. மொத்த பாப்புலேஷன் லைஃப் ஸ்டாக் மொத்தத்துலையுமே சேர்த்து அதோட கான்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 37.3 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டல் பாப்புலேஷன் ஆஃப்டர் பிரேசில் அட் த வேர்ல்ட் லெவல். பிரேசிலுக்கு அடுத்த லெவல் இந்தியா தான் இருக்குது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது கேட்டல் பாப்புலேஷன்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமோங் த ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேஷ் லீட்ஸ் வித் 10.3%, ஃபாலோட் பை த உத்தரப்பிரதேஷ் 10.2%. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து லீடிங்கில் இருக்குது 10.3. எதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை த உத்தரப்பிரதேஷ் 10.2%. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ் இருக்கு, நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இருக்கு, அடுத்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அதோட பர்சன்ட் 8.7%. நெக்ஸ்ட் கேட்டல் பாப்புலேஷன்ஸ் இன் இந்தியா பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீட்ஸ். தீஸ் இன்டு மில்ச் பிரீட், டிராஃப்ட் பிரீட் அண்ட் மிக்ஸ்ட் ஆர் ஜென்ரல் பிரீட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பீட்ஸாக வந்து இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இன் 2012. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த சென்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா 2012 படி என்னன்றதை பார்க்கலாம். கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.91, கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.35, பஃப்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.09, ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா 0.65, பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.10. இது எங்கேருந்து எடுத்துக்காங்கன்னா அதே சோர்ஸ்ல தான் இதையுமே எடுத்துக்காங்க. 19th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங் அண்ட் ஃபிஷஸ் அதுலேருந்து தான் வந்து இதை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த கோட் இஸ் த புவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங் மில்க் மீட் ஸ்கின் அண்ட் ஏர். இது வந்து பார்த்தீங்கன்னா புவர் மேன் அதிகமாக வச்சிருக்கிறது ஒரு இதுன்னு சொல்லலாம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது பார்த்தீங்கன்னா மில்க்கு, மீட்டு, அதோட ஸ்கின், அதோட ஹேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ப்ரொவைட் பண்ணுது. இதோட மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் வந்து பெரிய வந்து நம்ம இதை வந்து இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், மீட்டுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். While looking at current status of goat populations among India's states, Rajasthan records first with 16%, followed by the Uttar Pradesh and Bihar. ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16%, அதை ஃபாலோ பண்ணி உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா buffaloes are an important source of milk supply for India. இது buffaloes வந்து அது வந்து அதோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் வந்து எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மில்க் சப்ளை பண்ற ஒரு சோர்ஸா இருக்கு, இம்பார்ட்டன்டான சோர்ஸா வந்து பஃப்லோ வந்து நினைக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃப்லோஸ். உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃப்லோஸ் இருக்கு. எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 28.2%, followed by Rajasthan 9.6% and Andhra Pradesh வந்து பார்த்தீங்கன்னா 7.9% அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜும் ஃபாலோ பண்ணி வர்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் கண்டக்டட் வித் த டைட்டில் ஆஃப் டைரி கேட்டில் சென்சஸ் இன் 1919. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து இந்தியாவில் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1919ல. அதோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரி கேட்டில் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபாலோயிங் திஸ் அதை ஃபாலோ பண்ணி வந்தது தான் பார்த்தீங்கன்னா த 19th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் அக்டோபர் 2012 அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் அட் எவ்ரி 5 years. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 yearsக்குமே சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2012 பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக பார்க்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th பார்க்குறவங்களுக்கு எல்லாமே 2 மார்க்ல 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஹவு இஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு. இதை வந்து எப்படி கண்டக்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இது எது மூலியமா கண்டக்ட் பண்றாங்க, இது வந்து கண்டக்ட் பண்ணும்போது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணி எப்போ யார் சப்போர்ட் பண்றாங்க அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கண்டக்டிங் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அட் ஸ்டேட் லெவல் அண்ட் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்டர் த கைட்லைன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க லைஃப் ஸ்டாக் சென்சஸை. யாரோட ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அட் ஸ்டேட் லெவல்லையும் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையுமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. யாரோட கைட்லைன்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா அண்டர் த கைட்லைன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரும் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் அவங்களோட கைட்லைன்ஸ் மூலியமா வந்து இந்த சென்சஸ் வந்து எடுக்கப்படுது. த லைஃப் ஸ்டாக் சென்சஸ் இஸ் த கண்ட்ரி ஸ்டார்டட் இன் எப்பன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 1919 இருந்து 1920. Since then it has been conducted once in every 5 years. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி 5 years once இது வந்து கண்டக்ட் பண்றாங்க. So far 19th livestock census has been conducted and the last census was held in the year 2012. லாஸ்ட் ஹெல்ட் ஆனது எப்போன்ற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 2012 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The 20th livestock census வந்து பாத்தீங்கன்னா 2017 was scheduled to be conducted from 10th July and will be end on the 15th October 2000 ஷெடியூல் போட்டிருந்தாங்க. 2017 வந்து பாத்தீங்கன்னா எப்போனா 16th ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15th October 2017 வரைக்கும் ஷெடியூல் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சோர்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் 201 லைஃப் ஸ்டாக் சென்சஸ்ல இருந்து இந்த சோர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பத்தி மோர் டீடைல்ஸ் வேணாலும் நீங்க அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து லைஃப் ஸ்டாக் பத்தி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் மாதிரி டெய்ரி மீட் அண்ட் wool ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்க போகிறோம். அக்கார்டிங் டு த ஸ்டேட் ஆர் யூடி யூனியன் டெரிட்டரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் டியூரிங் 2016 to 2017 the total populations of milk in our nation is 163.7 million tons அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட அக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருக்கட்டும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் 2016 17 அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் மில்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவர் நேஷனில் வந்து 163.7 million tons இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அட் திஸ் டைம் த லீடிங் ப்ரொடியூசர் வாஸ் அந்த டைம்ல வந்து லீடிங் ப்ரொடியூசரா யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வித் 27.6 million tons. பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16.8% சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கு வித் 19.4 million tons. அதோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.8% சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி மத்திய பிரதேஷ் வந்து இருக்கு வித் 13.4 million tons. அதோட வந்து பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.2 இன் டோட்டல் மில்க் ப்ரொடக்ஷன்ஸ். நான் சொல்லியிருந்தால 160.7 million tonsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி எந்தெந்த ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல கண்டினியூவேஷன் பார்க்க போறோம். While looking at the meat, the total production in 7.4 million tons. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட மீட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.4 million tons சொல்லியிருக்காங்க. இதுல வந்து யார் வந்து ஹையஸ்டா இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா டெய்ரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் மீட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் wool பார்க்க போறோம். உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர்னு சொல்லியிருக்காங்க வித் 1.3 million tons. அதோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18.2%. வேறு மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால் எஸ்டிமேட்டட் வித் அதோட மகாராஷ்டிராவும் வெஸ்ட் பெங்காலும் சேர்த்தோட எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 million tons. அதோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.4% அண்ட் 0.7 million tons வந்து பார்த்தீங்கன்னா 9.6% ரெஸ்பெக்டிவ்லி இந்த டோட்டல் கண்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் wool ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் அவர் நேஷன் இஸ் டோட்டல் wool ப்ரொடக்ஷன்ஸ் அவர் நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 43.5 million kilograms அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட லீடிங் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா wool production in ராஜஸ்தான். ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டேட்டாக இருக்கு வித் 14.3 million kilograms. அதோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32.9%. அதை ஃபாலோ பண்ணி யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் 7.3 million kilograms. அவங்களோட பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16.7%. அண்ட் கர்நாடகா வித் 6.6 million kilograms 15.1% இன் கண்ட்ரிஸ் டோட்டல் wool ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சன்டோட கொடுத்துருக்காங்க வித் டன்ஸோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபிஷரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளோட பொருளாதாரத்துக்கு வெரி மச் இம்பார்ட்டன்ட் கூட நம்ம அதை சொல்லலாம். ஃபிஷரிஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிஷரிங் செக்டார் வித் வேரியட் ரிசோர்சஸ் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபிஷரிஸ் இன் இந்தியா இஸ் த மேஜர் இண்டஸ்ட்ரி இன் இஸ்
கோஸ்டல் ஸ்டேட்ஸ் எம்ப்ளாயிங் ஓவர் 14 மில்லியன் பீப்புள் வந்து அதில் எம்ப்ளாயியாக இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரியாக வந்து இந்த ஃபிஷரிஸை வந்து எடுத்துக்கிறாங்க. இட் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 3% ஆஃப் வேர்ல்டு ஃபிஷஸ். இது வந்து எவ்வளோ வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் வேர்ல்டு ஃபிஷஸ் அண்ட் ஆக்குபை செகண்ட் பிளேஸ் அமௌங் த ஃபிஷ் ப்ரொடியூசிங் நேஷன் ஆஃப் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நேஷன் வந்து நம்ம செகண்ட் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஆகுமெண்டிங் food supply, generating employment, raising nutritional level and earning valuable foreign exchange. The length of Indian coastline is 7,517 kilometers, including the coastline of islands. However, the mainland's length is 6,100 kilometers அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு வந்து எதுக்கான ஹெல்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளையை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காகவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் லெவல் ஃபுட்டு வந்து அதுக்கு அதிகரிக்கிறதுக்காகவும் ஏர்னிங் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட லென்த் ஆஃப் த இந்தியன் காஸ்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 70,517 கிலோமீட்டர்னு சொன்னேன். இது எது கூட இன்க்ளூட் ஆனது சேர்த்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட்லைன் ஆஃப் த ஐலாண்டையும் சேர்த்து அதுக்கப்புறம் மெயின்லேண்ட்ஸ் லென்த்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 7,517 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் கிலோமீட்டர். மெயின்லேண்ட்ஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்குவோம். இது வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம இதை டிவைட் பண்ணுறாங்க. இன் இந்தியா ஃபிஷிங் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மரைன் ஆர் சி ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல் offshore and deep sea fisheries mainly on the continental shelf up to a depth of 200 meters. Among the coastal states, Kerala leads is the marine fish productions in India. கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா மரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் இடத்துல இருக்கு கோஸ்டல் ஸ்டேட்ஸில் வந்து பார்க்கும்போது. இந்த மெரைன் ஆர் ஷீ ஃபிஷரிஸ் அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டலாக இருக்கட்டும் ஆஃப் ஷோராக இருக்கட்டும் டீப் ஷீ ஃபிஷரிஸ் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் ஆழம் வரைக்கும் 200 மீட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மீன் பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து கேரளா தான் வந்து லீடிங் பிளேஸில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கட்டும் லேக்ஸாக இருக்கட்டும் கேனல்ஸ் ரிசர்வர்ஸ் பாண்ட்ஸ் டேங்க்ஸ் எக்ஸெட்ரா ஆர் த சோர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ப்ரொவைட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதோட சோர்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கட்டும் லேக்ஸாக இருக்கட்டும் கேனல்ஸாக இருக்கட்டும் ரிசர்வர்ஸ் அப்படி இருக்கட்டும் பாண்ட்ஸாக இருக்கட்டும் டேங்க்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எதை ப்ரொவைட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அபவுட் 50% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் இன் இந்தியா. ஆந்திர பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. கம்ஸ் ஃப்ரம் த பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷரிஸ்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா த இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் காட் பை த ஃபிஷர் மேன் காட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் வெரைட்டிலாம் ஃபிஷஸ்ல இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். கேட் ஃபிஷ், ஹர்ரிங்ஸ், அப்புறம் மேக்ரல்ஸ், பர்ச்சஸ், ஈல்ஸ், முல்லட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன் 2014 to 2015 the total inland or freshwater fish production was 65.77 lakh tons and the total marine fish productions was 34.91 lakh tons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 2014 2017 டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்லேண்டாக இருக்கட்டும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65.77 lakh tonsன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோட்டல் மெரைன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34.91 lakh tons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா த டாப் 5 ஃபிஷிங் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு, குஜராத் இருக்கு, கேரளா இருக்கு அண்ட் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
இதுல வந்து மேஜரா இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்றதை பார்க்க போறோம். மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி வராங்க இந்தியாவில் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் பிளக்ட் பை செவரல் ப்ராப்ளம்ஸ். சம் ஆஃப் தேம் ஆர் நேச்சுரல் அண்ட் சம் ஆஃப் தேம் ஆர் மேன்மேட். இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல வருது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மூலியமா வருது, நிறைய வந்து நம்மளே வந்து அதுல தப்பு பண்றதுனால வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் அண்ட் சம் அதர்ஸ் ஆர் மேன்மேடுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் ஃபிராக்மெண்டல் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். The problem of small and fragmented holdings is major serious in densely populated and intensively cultivated states in India. இது வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் அதிகமா வந்து பாப்புலேஷன் மெயின் சீரியஸான ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா டென்ஸ்லி அதிகமா பாப்புலேட்டட் ஏரியா பீப்புளையும் அதிகமா அதை கல்டிவேட் பண்ற இந்தியாவோட ஸ்டேட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. About 67% of operational land holdings in India are marginal ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 67% வந்து பாத்தீங்கன்னா அதோட லேண்ட் ஹோல்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் ஃபிராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சீட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமா விளைய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹை காஸ்ட் வந்து இன்புட்ஸ் வந்து நம்ம போடுறோம். சீட் இஸ் த critical and basic input for attaining high crop yields and sustained growth in agricultural productions. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு தேவை, நம்ம அதிகமா வந்து சீக்கிரமா அந்த விளைச்சல் எடுக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஹை ஈல்டு ப்ராடக்ட்ஸா நம்ம வந்து அதுல போடுறோம். இதனால வந்து யார் பாதிக்கப்படுறாங்க? குட் குவாலிட்டி. அன்பார்ச்சுனேட்லி இதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் out of reach for many small and marginal farmers due to their high price. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விவசாயிகளா இருப்பாங்கல்ல அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்க முடியாம போயிடுது, அவங்களால இதை வாங்கி பயிரிட முடியாம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் மூலியமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமலால ஃபார்மர்ஸ் வந்து அந்த நிலம் வந்து ஸ்பாயில் ஆகிறதா இருக்கட்டும், அல்ல ரெயினா இருக்கட்டும், அவங்களோட லேபரா இருக்கட்டும், டிஃபிகல்ட் டெர்டைனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கிராச்சிங் ஹீட்டா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி மெனி பர்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெனி இஷ்யூஸால தான் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலா பார்த்திருப்போம், நிறைய நியூஸ்ல கூட நம்ம இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டைல் சாயில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சாயில்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு ஃபார் growing crops over thousands of years without carrying much of replenishing. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சாயில்ஸ் வந்து அதோட நிலம அதோட மண்ணோட சாயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1000 of yearsக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை வந்து என்ன பண்ண மாட்டோம்னு பாத்தீங்கன்னா மச் கேர் வந்து அதுக்கு கொடுக்காம அது வந்து அந்த சாயிலுக்குன்னு கொஞ்சம் வந்து கேப் விடணும், இல்ல அந்த சாயில்ஸை வந்து இன்னும் ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே பண்ணாம நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதோட தன்மை வந்து மாறி அதோட குவாலிட்டி வந்து லோ ஆயிடுது. அப்பதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல எது சமைச்சாலும் அது நல்லா இருக்கு, இந்த காலத்துல எவ்வளவு டேஸ்டா நம்ம சமைச்சாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குதுன்னு அதனாலதான் சொல்றாங்க. This has led to depletion and exhaustion of soils resulting low productivity. அதனாலதான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து லோ ப்ராடக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா lack of irrigation. Only 1/3 of the cropped areas falls under irrigated area. இது வந்து பாத்தீங்கன்னா 1/3 of the cropped areas நிறைய வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சல் இல்லாம தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் பயிர் வச்சா போதும் அந்த நிலத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தண்ணி இல்ல, அதனால அவங்களால பயிர் வைக்க முடியல. அதனால நிறைய இரிகேட்டட் வந்து ஃபால்ஸ் வந்து அங்க வந்து உற்பத்தி பண்ணணும், நிறைய வந்து ஏரிகளை வந்து உருவாக்கணும், நம்மளால உருவாக்க முடியும், நிறைய டேம்ஸ் மூலியமா தண்ணி எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா சப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. டு மேக் அக்ரிகல்ச்சரல் ரியலபிள் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ் டு பி டெவலப். இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து டெவலப் பண்ணணும், அப்பதான் வந்து எல்லா இடத்துலயுமே பயிரிட முடியும். இல்லைன்னா அதனால கூட ஒரு மெயின் ரீசன் நிறைய இடத்துல பயிரிட முடியாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் mechanization. In spite of the large scale mechanization of agriculture in some parts of the country, most of the agricultural operation in larger parts are carried on by human hand using simple and conventional tool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன
கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக லார்ஜ் ஸ்கேல் மெக்கானிசேஷன் வந்து என்னதான் வந்திருந்தாலுமே சரி, மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் இந்த மாதிரி சிறு கிராமத்துலையா இருக்கட்டும் இல்லை சம் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியாவாக இருக்கட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வசதி வராமல் ஹியூமன் ஹேண்ட் அவங்களாவே வந்து என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேல லேபர் மூலியமா அவங்க வச்சிருக்க டூல்ஸ் மூலியமா தான் அக்ரிகல்ச்சர் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Large tracts of fertile land suffer from soil erosion by wind and water. இது வந்து பார்த்தீங்கன்னா many of the fertile land வந்து பார்த்தீங்கன்னா soil erosionனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. விண்டாலையும் இருக்கட்டும் வாட்டராலையும் இருக்கட்டும், நிறைய வந்து காத்தடிக்கிறதுனாலயா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த உப்பு தண்ணி இல்லை கழிவு தண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து இருக்கட்டும், சாயில் எரோஷன் வந்து சஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லேண்ட்ல. சச் கைண்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி ட்ரீட்டட் அண்ட் ரீஸ்டோர்டு டு இட்ஸ் ஒரிஜினல் ஃபெர்டிலிட்டி. அந்த மாதிரி ஏரியாஸை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணணும், ஒரிஜினல் ஃபெர்டிலிட்டி வர்றது ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். இன் ரூரல் இந்தியா agricultural marketing continues in a bad, இது வந்து பாத்தீங்கன்னா in a bad shape due to the absence of sound marketing facility. The farmers have to be depend on local traders and middlemen for the disposal of their farm products which is sold at a low price. Besides, there is a fluctuation in the price of agricultural products. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க விளைய வச்ச பொருளை வெளியூருக்கு எடுத்துட்டு போய் விற்க முடியாத காரணத்தினால உள்ளூர்லயே விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. உள்ளூர்ல விற்க வேண்டியதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் குறைஞ்ச விலைக்கு அதை வாங்கிட்டு போறதுனால அவங்களால இன்னும் அதை பெருசா உற்பத்தி பண்ணணுன்ற ஒரு ஆர்வமோ இல்லை உற்பத்தி பண்ணாலும் அது வந்து குறைந்த விலைக்கு வாங்க போறிய சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்களோட உற்பத்தி பண்ண பொருளை ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லை வெளியில எடுத்துட்டு போயிட்டு விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லாம இருந்து அவங்க உள்ளூர்லயே விற்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த லாஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா inadequate storage facilities. Storage facilities in rural areas are either totally absent or closely inadequate. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க விளைய வச்ச பொருளை வந்து ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிராமத்துல வந்து அந்த வசதி இல்லை. அண்டர் சச் கண்டிஷன் த ஃபார்மர்ஸ் ஆர் கம்ப்ளீட் டு செல் தியர் ப்ராடக்ட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் irrespective ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் த மார்க்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் தேக்கி வச்சு அப்படி எப்போ விலை அதிகமா வருதோ அப்போ எடுத்துட்டு போய் விற்க முடியாத சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துருது. எப்போ அறுவடை பண்றாங்களோ உடனே அந்த எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விற்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை விற்க வேண்டிய சுச்சுவேஷன் எதனால வருதுன்னா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு அந்த ஊர்ல வசதி இல்லை. ஸோ அந்த வசதி இல்லாததுனால விளைய வச்ச உடனே அந்த பயிர் கெட்டு போயிருமோ வீணா போயிருமோன்ற பயத்துல அவங்க எடுத்துட்டு போயிட்டு உடனே மார்க்கெட்ல போட்டுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான வந்து அதனாலதான் அவங்களால சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம அதிகமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா inadequate டிரான்ஸ்போர்ட் வசதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பயிரை நம்ம விளைய வச்சு அதை வெளியில எடுத்துட்டு போய் விற்க முடியாம இருக்கிறது காரணம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கிறதுனாலதான். அதனாலதான் சரி உள்ளூர்லயே வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விற்கும் போது அவங்களுக்கு அது லாஸ் ஆயிடுது. ஒன் ஆஃப் த மெயின் ஹேண்டிகேப்ஸ் வித் இந்தியன் அக்ரிகல்ச்சர் is a lack of cheap and efficient means of transportations. Even at present, there are lakhs of villages which are not well connected with the main roads or with மார்க்கெட் சென்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ஸோட நிறைய லேக்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் வந்து கனெக்ட் ஆகாம இன்னும் இருக்குது. அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இருக்கு. அதே மாதிரி வந்து மார்க்கெட் சென்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகாம இருக்கிறதுனால அவங்க அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல எங்க விற்கணும்ன்றது தெரியல. விற்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்மே அவங்கள்ட்ட இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்லயே வந்து என்ன விலைக்கு வருதோ அதை வந்து வித்துக்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல். அக்ரிகல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. விச் requires a huge capital. அதுக்கான மூலதனம் அதுக்கான முதலீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னதான் விலைய வச்சு அதுக்கப்புறம் நமக்கு அது காசு வரதா இருக்கட்டும் முன்னாடியே அதுக்கு நம்ம இன்கம் கொடுக்கணும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். The role of capital plays a major role in the purchase of advanced farm machineries and equipments. நம்ம அதை விலைய வைக்கிறதுக்கான மிஷினா இருக்கட்டும் அதுக்கு போடுற வந்து ஃபெர்டிலிட்டியா இருக்கட்டும் சீட்ஸா இருக்கட்டும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
ஒரு முன்னாடியே நம்ம ஏதாச்சும் ஹியூஜ் கேபிட்டல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்களால கொடுக்க முடியல. ஸோ நிறைய விவசாயிகளால அதை வந்து செய்ய முடியல. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து விவசாயம் பண்ணாமலே போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஃபிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா. என்னென்னலாம் ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சருக்காக இருந்துச்சு அப்படின்றது அதோட ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோட நம்ம சொல்ல போறோம். ஈஸியா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஷார்ட்கட்டோட நான் சொல்ல போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சீட் ப்ரொடக்ஷன்ஸ். இது வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா ஆயில்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும். ஸோ எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்னாலே நீங்க ஆயில்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கும். கடல் வந்து பாத்தீங்கன்னா நீல கலர், சி வந்து அதோட வானம் வந்து அது ஆப்போசிட் கலர்ல இருக்கிறதுனால சி கலர்ல இருக்கும். அதனால ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னாலே ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரெவல்யூஷன் வந்து லெதர், கொக்கோ நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஸோ ப்ரௌன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். இந்த ஜூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ஃபைபராக வந்து இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டுத்துக்கு தான் வந்து நம்மளால சொல்ல முடியாது, மற்றபடி எல்லாத்துக்குமே நம்மளால சொல்லிடலாம். கிரே ரெவல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்லாம் வந்து கிரே கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனிலாம் வந்து என்ன கலர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் நீங்க அந்த கோல்டன் கலர்ல இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, கோல்டன் கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனோட ஃபுல்லாக தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்கிறாங்க. எவர் கிரீன் அப்போலேருந்து சொல்லுவாங்கல்ல, சினிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் வந்து காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெட் ரெவல்யூஷன் வந்து மீட், டொமேட்டோ வந்து ரெட் கலராக இருக்கும். ஸோ ரெட் ரெவல்யூஷன். ரவுண்ட் ரெவல்யூஷன், பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா உருளை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ். இந்த ஃபுட்டு வந்து விளைய வைக்கிற இடம், அதை வந்து விளைய வச்ச அந்த செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்கும். ஸோ கிரீன் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் மில்க் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஹிஸ்ட்ரி வந்து பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜியோகிராஃபி வரப்போகிறோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.